கிருபைக்கான நாளில் அந்த கிருபையை எண்ணி கிருபையை ரசித்து கிருபையை சுவைத்து நாளில் பாடலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி தகவல், நன்றி இயேசுராஜா. தேங்க்யூ ஜீசஸ்.
வாய்ஸ் அவுட்புட் வரும். அதனால தான் வாய்ஸ் இல்லை. இது ஆஃப் பண்ணால் ஏன் வர மாட்டேங்குதுன்னா இதுலேருந்து டேரக்டாக இருக்குது சவுண்ட் இருக்குது, இதுலேருந்து சவுண்டு வரும். அதில் ஆடியோ வீடியோ ரெண்டு வரும், ஓவரால் சவுண்ட் வரும். அதனால தான் கேப்சர் ஆகும். அதை வந்து பண்ணிச்சுக்கணும். ஆனால் அது வந்தால் இதெல்லாம் பண்ணணுமா? அது வந்து இதெல்லாம் அதுலேருந்து மட்டும் வரும், அதுக்கே இருக்கு வராது. அதனால தான் இது போட்டு செட் பண்ணி அதுக்கு மொத்தமாக வேறு எதுவும் ப்ராப்ளம் காஸ்டில் அது இல்லாமல் வந்துச்சு. இதில் அவுட்புட் கரெக்டாக வந்துச்சுன்னா இன்கேஸ் பவர் பொசிஷனாக இருக்கும், இதுலேருந்து கரெக்டாக வாய்ஸ் வரும். அது செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது எல்லாம் ஆஃப் பண்ண பிற்பாடு அதுலேருந்து வரணும். பட் அது டேரக்டாக வருது, இதுலேருந்து டேரக்ட். பட் வீடியோ பிளேயர் அவங்க செக் பண்ணுறேன். சரி, ரைட். கர்த்தருடைய சமுத்திரப்படி கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு நேர்பெரும் வாழ்க்கையில கலக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறார், உங்க கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு, ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு விடுவோம். சரி, ஒன்று கூடி கட்டுரை சமுத்திர உற்சாகத்தை பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை போற்றுகிறோம். உற்சாகத்தை பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you.
ஏன்னா நம்ம கண்கள் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதனால தேவன் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளும், அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்வது தடையா இருக்கிறது. அதனாலதான் தேவன் வார்த்தை சொல்றது, கண்களை ஆண்டவர் மேல வைங்க, மனித மேல வைக்காதீங்க. மனிதன் ஒரு நாளைக்கு இருப்பான், மனிதன் இல்லாத போடுவான். ஆனா ஆண்டவர் என்றென்றைக்கு இருக்க இதோ மாதிரி தன் சதா காலங்களோடு இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஃபேஸ்புக்ல நான் இதெல்லாம் ஜாயின் ஆகுறதே கிடையாது, எனக்கு விருப்பமே இல்லை. அதில் யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டாரோ, ஜீசஸ் இஸ் கமிங் அகெயின், சே ஆமென் போட்டுருந்தாங்க. நான் ஆமென் போட்டேன். ஒருத்தர் அங்கன்னு போடுறாரு, இதெல்லாம் ஜோக் ஆகுது, செத்தூர் எப்படி உயிரோடு வர முடியும், அவங்க தெரியல இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அதனால வெளிப்பாடு புஸ்தகம் சொல்லிட்டாரு, இதோ மாதிரி தன் சதா காலம் உயிரோடு இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு அவர் உயிரோடு இருக்கிறது, அந்த இருள் அவருடைய கண்ணில் மூடி இருக்கிறது. ஆகையால சொல்லுவேன், நம்மள ஆண்டு உலகத்துக்கு ஒளியா வச்சிருக்காரு. அந்த ஒளி இருள் இருக்கிறவங்களுக்கு வயசு கொண்டு போய் சேர்க்கிறதா? வெறும் பாரம்பரியமா கிறிஸ்துவில் இருக்கிறோமா? இல்லையா? இல்ல தேவனுக்கு உகந்த பிள்ளைகள், தேவன் நம்ம எந்த நோக்கத்தோட அறிஞ்சிருக்க, எந்த நோக்கத்தோடு தெரிந்திருக்கிறோம், அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்ம தேவன் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், நம்மை போற்றுகிறோம். நாளையில எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை முன்பதாக ஏறெடுக்கணுமா? ஒத்தாசை வரும் பருவம். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை மனுஷர்கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட கடந்து வரும். ஆகிய அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒரு கழுகு எப்படி பட்சிக்கிற பட்சியை போல சிறகடித்து அந்த குச்சியை பாதுகாக்கிறதோ அந்த மனமாக ஆண்டவர் பட்சிக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் உங்கள் காலை தள்ளாட விட மாட்டார். ஒரு நாள் வெட்கப்பட்டு விடவே மாட்டார். ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அதிலிருந்து ஆண்டவர் வெளிப்படுவர் போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அவரு ரொம்பவே போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம். இந்த நாளில் எப்போ ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இங்கே கூடி உள்ளோம். இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் நன்றியோடு. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah.
என் நேசர் என்னை தேற்றுவார். ஆண்டவரே, நம்மளை ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுகிறார் இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு தாய்க்கு தான் அந்த பிள்ளையுடைய வேதனை என்ன என்பது குறித்து தெரியும். ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தகப்பனை காட்டிலும் அதிகமாக ஒரு தாய் தான் நேசிப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தைக்காக அந்த செய்த தியாகங்கள் நிறைய பேர் வாழ்க்கை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வியாதிகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, இது எதற்காக வந்துச்சு அவங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என் வயிற்றுல உருவாகின நாளிலிருந்து நான் பலவிதமான என் பிள்ளைக்காக நான் மெடிசின் சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த மெடிசின் எனக்கு பலவிதமான பாதிப்பை, சைடு எஃபெக்ட் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தினது குறித்து தங்களுடைய ஜீவனை பாராமல், தங்கள் ஜீவனை அவங்க பொருட்படுத்தாம அந்த குழந்தைக்காக தியாகம் பண்றாங்க. பாருங்க, அந்த குழந்தைக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாங்க, அந்த குழந்தைக்காக வாழ விரும்புகிறாங்க, அந்த குழந்தைக்காக தன்னுடைய இஷ்டத்தை, ஆசை பாசை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து அந்த பிள்ளைக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்கிறாங்க. ஆகையால்தான் சொல்லுவாங்க, ஒரு தாயை காட்டிலும் பாசம் அதிகமாக வேற யாராலையும் காண்பிக்க முடியாது. ஒரு தாயை காட்டிலும் அன்பு வேற யாரும் செலுத்த முடியாது. அதனால நான் சொல்றாரு, ஒரு தாய் எப்படி உன்னை அன்பு கூறுறாங்களோ அதை போல நான் உன்னை அன்பு கூறுவேன். ஏன்னா அந்த தாயை உருவாக்கினதே இந்த ஆண்டவர் தான். அந்த தாய்க்குள்ள இந்த அன்பை வைத்திருந்தது இந்த ஆண்டவர் தான். மனிதனையே இந்த தேவன் தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். சோ அவருக்கு எல்லாமே தெரியும், ஒரு மனிதனுக்கு என்ன தேவை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது ஒரு மனிதன் அவதாரத்துல, மாமிசத்துல, ரத்தத்துல பூமிக்கு இறங்கி வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் எபிரேயர் மொழியில், எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுது, அவர் நம்மளை போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக பூமிக்கு வந்து நம்மளை போல எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிச்சு சற்றும் பாவம் செய்யாதவராக இருக்கிறார். எல்லா பாடுகளும் அனுபவிச்சார். அவர் பசி